நான் உங்ககிட்ட ரியலாக நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பற்றி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த கதையை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆன ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. இந்த கதையை நீங்கள் ஆல்ரெடி வேறு யூடியூப் சேனலில் கூட நீங்கள் கேட்டிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ ஃபேமஸான இந்த கதை. இதை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு பயமாயிருச்சு. ஸோ கதைக்குள்ளே போகிற முன்னுக்கு யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்கப்பா. உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து இப்போ ஒரு இருட்டான ரூமுக்குள்ளே ஃபேனு கூட இல்லாமல் ஒரு சின்ன லைட்டில் வந்து இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஸோ வாங்க நம்ம பாய்ந்துக்கிட்டு கோஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த கதையில வந்து சாந்தான்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அதாவது ரியல் ஸ்டோரி. சாந்தான்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க இருக்கிற ஊர்லேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு விவசாயம் செய்கிற ஒரு நிலம் இருக்குது. அது வந்து 1 கிலோமீட்டர் கூட நடந்து போகணும். ஸோ இவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாந்தா, அவங்க ஹஸ்பண்டு, அப்புறம் ஹஸ்பண்டோட அம்மா, இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. சாந்தாவோட ஹஸ்பண்டும் அம்மாவும் விவசாயம் செய்கிறதுனால அந்த நிலத்துக்கு வந்து இவங்க டெய்லி போயிட்டு இரவு 7 மணி போல தான் வீட்டுக்கு வர்றத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. இந்த சாந்தாக்கு வந்து பக்கத்து நிலத்துல வந்து ஒரு காலேஜ் ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க பேர் வந்து லதா. இவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். இந்த லதா வந்து காலேஜ் படிக்கிறதுனால காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த சாந்தா கூட உட்காந்து வீட்டு வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத இவங்க வழக்கமாக வச்சுருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு நல்ல திக் ஃப்ரெண்டே சொல்லலாம். ஏன்னாக்கா இந்த லதா வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் கூட நம்மளோட சாந்தா வந்து பார்க்காம போனதே கிடையாது. சாந்தா கூட உட்காந்து ஒரு 1/2 hour நச்சும் பேசிட்டு தான் இவங்க போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, நம்மளோட லதா வந்து 3 நாள் ஆகியும் நம்மளோட சாந்தா வந்து பார்க்கவே இல்லை. அப்போ உடனே சாந்தா அவங்க அத்தைக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி லதா வந்து என்னை பார்க்க வரவே இல்லை அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்களா, பாரு நிறமாத கர்ப்பிணியாக இருக்க, உன்னை வந்து பார்க்க கூட வரல, அவள் வந்தால் நான் கூட நீ பேசாத அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மணிக்கு மேலே வந்து யார் வந்து உங்ககிட்ட வந்து பேசினாலும் இந்த வாசப்படி இருக்கும்ல, அதுக்கிட்ட வந்து நிறைய விளக்கமோர் ஷூ இதெல்லாமே போட்டு வச்சுக்கோ, நீ உள்ளே இருந்து பேசு, உள்ளேருந்து வெளியில் வந்து பேசாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து சேர்றதுக்கு மணி 8 கிட்ட ஆயிடுது. ஸோ அது வரைக்கும் நீ வீட்டில் தனியாக தான் இருக்கிற, யாரோ வந்தாலும் நீ உள்ளே இருந்து பேசு, நீ வெளியில் வந்து நின்றுட்டுலாம் இருக்காத அப்படின்னு சொன்னாங்க. சாந்தாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் 2 நாள் சென்று லதா வந்து நம்ம சாந்தாவை பார்க்கறதுக்கு வராங்க. அதுக்கப்புறம் லதா வீட்டுக்கு வந்தானே சாந்தாக்கான்னு கூப்பிட்டானே. சாந்தா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மாமியார் சொன்னதை மனசில் வச்சுட்டு அந்த தலைவாசல் இருக்குது அதை தாண்டாமல் அவங்க வந்து உள்ளேயும் இவங்க வந்து வெளியில் உட்காந்து திண்ணையில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கிறப்ப சாந்தா உடனே கேட்குறா, நீ ஏன் 3 நாள் ஆகி நீ என்னை பார்க்க வரவே இல்லை, நான் எங்கள் அத்தைக்கிட்ட சொன்னேன், அதுக்கு அவங்க கூட பேசாத அப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னானே. அப்போ உடனே லதா சொல்கிறாங்க, இல்லைக்கா கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால தான் வர முடியலக்கா, சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. சரி அதெல்லாம் பரவாயில்ல விடு, ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட பேசுனேன்ட்டு என் மாமியா கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லி சாந்தா சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour பேசிட்டு அதுக்கப்புறம் லதா வந்து அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா நம்மளோட லதா வந்து எப்போதுமே 6 to 7 இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம சாந்தாவை பார்த்துட்டு பேசிட்டு போகிறதா வழக்கமாக வச்சுருக்காங்க. லதா வந்து பார்த்துட்டு போகிற விஷயத்த வந்து நம்மளோட சாந்தா வந்து அவங்க அத்தைக்கிட்ட சொல்லாமலே மறைச்சிருந்துருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அப்படியே பேச்சுவாக்கால் அவங்க வந்து சொல்லவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, லதா வந்து என்னை பார்த்துட்டு தான் அத்தை போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு அவங்க அத்தை வந்து கோவமாக முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சாந்தா வந்து தலையை கீழே குமிஞ்சிட்டாங்க. நம்ம பேச வேணாம் சொல்லி இவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு அத்தை தப்பாக நினச்சிக்கிட்டாங்க போல் அப்படின்ட்டுன்னு இவங்க பேசாமல் இருக்காங்க. அவங்க அத்தையும் அப்படியே பேசாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க அத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, வெள்ளனே 5:30 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு ஆனால் அவங்க வீட்டுக்கு போகல. அந்த ஓரமாக ஒழிஞ்சிருந்துட்டு பார்க்குறாங்க, லதா அவங்களே வந்து பேசுகிறாளா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க.
ஸோ இவங்க ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கும்போது சாந்தா என்ன பண்ணுறாங்கன்னா, விளக்கமோரு, சப்பாத்தி அது எல்லாத்தையுமே வச்சுட்டு அவங்க நார்மலா அங்க உள்ள உட்காந்து பேசுவாங்கல்ல, அந்த மாரி உள்ள இருந்துகிட்டு, "வா லதா" அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. பார்க்குறாங்க, அங்க யாருமே இல்ல. ஆனா இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க விறுவிறுன்னு அங்கேருந்து நடந்து வந்துட்டு, "சாந்தா யார்கிட்ட பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டானே, அப்போ உடனே சாந்தா சொல்றாங்க, "அம்மா பாருங்கம்மா லதா அங்க உட்காந்துருக்கா. அவட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க அவள ஏசாதீங்க பாவம்மா" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ இவங்க அத்தைக்கு இன்னும் பயங்கர இதாயிருச்சு. இங்க யாருமே இல்ல. யாரு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, சாந்தாவோட கைய புடிச்சுட்டு நேரா பூஜை ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. லதா இறந்து 1 வாரம் ஆகுது. நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு பைத்தியம் தான் புடிச்சிருக்கு. அப்படி சொல்லிட்டு விபூதி எடுத்து அவங்க நெத்தியில பூசி விடுறாங்க. என்னது? லதா இறந்துட்டாளா? எனக்கு யாருமே சொல்லலையே! என்னாச்சு அவளுக்கு? அப்படின்னு சொல்லி நம்ம சாந்தா கேட்டதுக்கு, அப்ப அவங்க மாமி என்ன சொல்றாங்கன்னா, "நீ நிறமாத கர்ப்பிணியா இருக்க. ஸோ இந்த டைம்ல சொல்லி உன் மனச கஷ்டப்படுத்த வேணாம் தான் நான் சொல்லல. அதனால தான் அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னேன். நீ லதா வந்தா இனிமேல் பேசாத அப்படின்னு நான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் சொல்றாங்க. அப்ப சாந்தா சொல்றாங்க, "என்னால நம்ப முடியல. இப்ப கூட தான் 3 நாள் முன்னுக்கு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தா." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க. அப்போ உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க மாமியார கைய புடிச்சுட்டு அப்படியே திண்ணையில போயிட்டு எட்டி நின்னு பார்க்குறாங்க. அங்க வந்து லதா இல்ல. ஸோ இல்லாத பார்த்தோனே அவங்களுக்கு இன்னமும் ஷாக் ஆகி, ஐயோ! நம்ம மாமியார் சொன்னது தான் உண்மைன்ட்டுன்னு அங்கேயே மயங்கியும் விழுந்துர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, அவங்க மாமியா மூஞ்சில தண்ணி தெளிச்சு அவங்கள எழுப்பி உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு பிரம்ம புடிச்ச மாதிரியே இருந்திருக்காங்க. அப்போ உடனே அவங்க மாமியார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்துல இருக்கிற ஒரு சாமி கோவில் இருக்குது. ஐயனார் கோவில் போல. அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு, இந்த மாதிரி மந்திரிச்சு, விபூதியெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க சாந்தா வந்து நார்மலா ஆயிருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கேள்வி எழும். இந்த லதா வந்து எப்படி இறந்து போனாங்க அப்படின்ட்டுன்னு. உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு லோரியில போயிட்டுருக்கும்போது, ஒரு மினி லோரியில போயிட்டுருக்கும்போது, ஒரு குட்டி யானை வந்து இடிச்சு அந்த லோரியில உள்ளவங்க இறந்து போயிட்டாங்கன்னு, அந்த லோரியில இருந்தது லதாவும் ஒருத்தவங்க தான் இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்து போன அந்த லதாவோட ஆத்மா தான் அவங்களோட உயிர் தோழியான நம்ம சாந்தாவ பார்க்கறதுக்கு 6:30 மணிக்கு வந்து வந்து பார்த்துட்டு போயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதைய கேட்ட உடனே எனக்கே பயங்கரமான பயம் வந்துருச்சு. ஏன்னா, நீங்க பார்த்தீங்களா, எப்படி ஒருத்தவங்க இறந்து போயிட்டு, இந்த மாதிரி பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ, இதே மாதிரி உங்க லைஃப்ல இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்கா? அப்போ நீங்க மறக்காம என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நான் அத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். என்கிட்ட நீங்க எப்படி ஷேர் பண்ணுவீங்க? கீழ பாருங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல Instagramோட லிங்க் குடுத்துருக்கேன். நீங்க அங்க போய் டிக் பண்ணி, அப்படியே அங்க போனீங்கன்னா, ஃபாலோ பண்ணி வாய்ஸ் நோட்ட வந்தீங்கன்னா, என்கிட்ட விஷயத்த நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ, அடுத்த ரியல் ஸ்டோரியில உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.